வந்திருக்கீங்க? இது ஏன் வீடுதாம்மா. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அப்படின்னா மயிலு ஏன் பொண்ணுதான். அப்போ இதெல்லாம் உங்க வேலைதானா? அம்மா பொண்ணு சேர்ந்துக்கிட்டுதான் என்ன பாடா படுத்துறீங்களா? அன்னைக்கு கோயில நடந்தது ரொம்ப சின்ன விஷயம், அதுக்கு போய் இப்படி பழி வாங்குறீங்களே. பொம்பளைங்களா நீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. சும்மா நடிக்காதடி. செயின் பறிச்சாங்கன்னு சொல்லி ஒரு கும்பல தூக்கி உன் பொண்ணு உள்ள வச்சிருக்கால, அதுல என் புள்ள வெற்றியும் இருக்கான். அப்போ அந்த மனுஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த அம்மா தானா? என் புள்ள அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டான்? ஏதோ சேரக்கூடாத பசங்க கூட சேர்ந்து செயினை பறிச்சுட்டான். அது என்ன அப்படி ஒரு கொலை குத்தமா? அவன் கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறான். கொத்து கொத்த கொலை பண்ணிட்டு வெளியில சந்தோஷமா சுத்திட்டு இருக்கானுங்க. உன் பொண்ணு அவனுங்களை போய் பிடிக்க வேண்டியதானே? ஏன் பிள்ளை ஏன் துரத்திட்டு இருக்கா? இது பாருங்க, நீங்க சொல்ற பிரச்சனையை விசாரிக்க வேற ஆளுங்க இருக்காங்கம்மா. ஆனா என் பொண்ணுக்கு தான் இந்த கேஸ் வந்துச்சு. அத விசாரிக்க போன இடத்துலதான் அவ இப்படி உங்க மகனை என் பொண்ணு அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவ திருவிழால ஒரு பொண்ணு கிட்ட செயின் பறிக்கும் போதுதான் அவன் அரெஸ்ட் பண்ணிருக்கா. நீங்க நல்ல நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா என் பொண்ணு அவ கடமையை தான் செஞ்சிருக்கான்னு உங்களுக்கே புரியுமா? என் பிள்ளைய விரட்டி விரட்டி பிடிக்கிறதா அவளோட கடமையா? அதை தவிர அவளுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? என் புள்ளதான் தப்பிச்சு போயிட்டான்ல, அப்படியே போகட்டும்னு விட்ட வேண்டியதானே? திரும்ப புடிச்சிட்டு போறானே, அதுக்கு என்னடி அர்த்தம்? அந்த அளவுக்கு அவன் மேல அவளுக்கு வன்மம் இருக்கு. அந்த வன்மத்தை நீ தாண்டி தூண்டி விட்டுருக்க. இப்படி அபாண்டமா பழி போடாதீங்கம்மா. செய்யற வேலைக்கு நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணும்னு நினைக்கிறவ என் பொண்ணு. போத நிறுத்து. அவ நேர்மை லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் புள்ள அப்பாவி. செயின் பறிக்கிற கும்பலுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதோ ஒரு அவசரத்துக்காக அவன் தப்பு பண்ணிட்டான். இந்த கேஸ சீக்கிரம் முடிக்கணும். ஊரு உலகம் எல்லாம் ஓ பொண்ண கொண்டாடணுங்கிறதுக்காக ஓ பொண்ணுதான் ஏன் புள்ளைய அந்த கும்பலோட சேர்த்து வச்சுட்டான். அதுக்கு ஏன் புருஷனு உடனே இருந்திருக்காரு. எல்லாரும் பேசி வச்சுட்டு என் பிள்ளைய உள்ள வச்சிட்டீங்கல்ல. இத பாருங்க, உங்க கோவம் எனக்கு புரியுது. எந்த அம்மாவாலையும் தான் புள்ள திருடங்கிறத ஏத்துக்க முடியாதுதான். அதுக்குன்னு நடந்ததை மாத்தி பேசக்கூடாதுல்ல. அவன் தான் என் செயினை திருடி இருக்கான். உங்க செயினையும் அவன் கூட இருக்கிறவங்க தான் பறிச்சிருக்காங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நாம 2 பேருமே தாமா சாட்சியா இருக்கணும். அத உங்களால மறுக்கவே முடியாது. இதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. புத்திமதி சொல்லி அவனை திருத்த பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க இங்க வந்து கோவப்படுறது நியாயமா தெரியலமா? நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. புள்ள இருக்கிறது ஏன் புள்ள? உன் புள்ளையோ பொண்ணோ உள்ள போயிருந்தாதான் என் வலியும் வேதனையும் உனக்கு தெரியும். என் புள்ள உன் செயினை பறிச்சதா ஒரு பிரச்சனைனா அது 5 பவுனா இருந்தாலும் சரி 10 பவுனா இருந்தாலும் சரி உன் மூஞ்சில நான் விட்டு எறிஞ்சிடறேன். என் புள்ளைய வெளியில விட்டுட சொல்லு. முடியாதுங்க. செயினுக்கான பணத்தை கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருமா? அவன் செயின் எடுத்தப்போ எங்க அம்மாக்கு ஏதாவது இருந்தா என்னங்க பண்றது? பறிச்ச செயினுக்கு நீங்க பணம் கொடுத்தா மட்டும் போதுமா? உங்க புள்ள தண்டனை அனுபவிச்சதா எங்க மனசு ஆறும். நீ யாரடி நடுவுல நாட்டாம? நான் இவங்க பொண்ணு மயில, என் தங்கச்சி. அவ இந்த விஷயத்துல கரெக்டா தான் நடந்துகிட்டா. நீங்க தான் தேவையில்லாம வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. இத பாரு கையில, நான் தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ எதுக்கு இங்க வந்த? நீ உள்ள போ. என்ன ஏமா சும்மா விரட்டுற? இந்த அம்மாவுக்கு புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. இவங்க தப்பு பண்ணிட்டு நம்மள வந்து சத்தம் போடுறது நியாயமே கிடையாது. மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பாம நீயும் என்னமோ நிதானமா பேசிக்கிட்டு இருக்க. உள்ள போன
யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ உள்ள போ. அம்மா விடுமா. உள்ள போ கையில போ. ச்சே. இங்க பாருங்கம்மா, இது என் பொண்ணு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல என்னால தலையிட முடியாது. சட்டப்படி அவ என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்னால தடுக்கவும் முடியாதுமா. இத பாரு, முடியாது கிடியாதுன்னு என்கிட்ட எல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. என் புள்ளைக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. அவ இப்பவே வெளியில வரணும். இல்லன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். செய்வனை வச்சு உங்க எல்லாரையும் நாசம் பண்ணிடுவேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு அவளோட வேலையை செஞ்சதுக்கு போய் செய்வன வெப்பன்னு பேசுறீங்களே. நான் சொல்றதோட விட்டுடுவேன் மட்டும் நினைக்காத. என் புள்ள மட்டும் வெளியில வரல, கண்டிப்பா நான் அதை தான் செய்வேன். ஜாக்கிரதை. அம்மா, வெற்றியோட அம்மா இங்க எதுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி நம்ம வீடு தெரியுமா? அவங்க புள்ளைய வெளியில விடணுமா, இல்லனா நம்ம குடும்பத்துக்கே செய்வன வச்சிருவாங்க. இனிமே இன்ஸ்பெக்டரால பிரச்சனை வராதுன்னு சொன்னல, இப்ப பிரச்சனை யார் மூலமா வருதுன்னு பாத்தியா? இப்ப அந்த அம்மா வந்து கத்திட்டு போனதோட இது முடியாது. மேல மேல இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் மயிலு. அதனாலதான் நான் இந்த கேஸ விட்டு தொலைன்னு சொல்றேன். இப்பவாவது நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? நீ போலீஸ் ஆகணும், பெரிய ஆபீசர் ஆகணும்னு நான் தாண்டி முதல்ல ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்டது தப்போன்னு இப்ப எனக்கு தோணுது மயிலு. நீ கான்ஸ்டபிளா இருக்கிறப்பவே இவ்வளவு பிரச்சனையை இழுத்துட்டு வரியே. ஐபிஎஸ் ஆகிறதுக்குள்ள பல பேரோட பகையை சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவோம் போல இருக்க மயிலு. நம்ம எல்லாரோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டுட்டு தான் நீ ஐபிஎஸ் ஆகணும்னா அப்படி ஒரு ஆசை உனக்கு தேவையில்லை. இத பாரு, குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாம இந்த வேலையை செய்ய முடிஞ்சா செய், இல்லனா அதை தூக்கி போட்டு வந்துரு. நம்ம குடும்பத்தை விட உன் லட்சியம் ஒண்ணு எனக்கு பெருசுலடி. நிஜமாவா நண்பா சொல்றீங்க? மயில் மேடம் உங்க காய்ச்சலுக்கு கஞ்சி வச்சு கொடுத்தாங்களா? ஆமா குகன். அவங்கள உங்களுக்கு வெந்நீர் உத்தரம் கொடுத்தாங்க? அட என்ன குகன், நீங்க திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. நான் தான் மொத்த கதையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே. நண்பா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் நண்பா சந்தேகப்படுறீங்க? மேடமோட கதை கன்ஃபார்ம் நண்பா. இந்தாங்க, சந்தோஷமா சரக்கடிங்க, புடிங்க. இல்ல நண்பா, மயிலுக்கு நான் தண்ணி அடிக்கிறது பிடிக்காது. நண்பா, தங்கம் நண்பா, நீங்க தங்கம். மேடமுக்கு பிடிக்காத செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட். நான் அடிச்சு சொல்றேன், மேடம் உங்களுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க. இல்ல நண்பா, மயில் விஷயத்துல நம்ம சட்டுன்னு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட முடியாது. என் மேல இருக்கிற லவ்வால தான் இதெல்லாம் அவ செஞ்சான்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனா அவ மனிதாபிமானம்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில மனசை உடைச்சிட்டு போயிடுவா. அதனால நான் பெருசா எதுவும் இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது கிடையாது. மனிதாபிமானம்னா மருந்தை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. ஆனா கஞ்சி காய்ச்சி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அப்ப அதுக்குள்ள இருக்க காதல் தானே காரணம் நண்பா. இதுக்கு மேல நான் லவ் தான் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டா கொடுப்பாங்க. உங்களுக்கு டவுட்டே வேணாம் நண்பா, லவ் கன்ஃபார்ம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட கும்மரட்டப்புறன்னு சொல்லி ஜாலியா குத்தாட்ட போடுங்க. இல்ல நண்பா, நான் இப்ப ஃபார்ம்லயே இல்ல. நீங்க சொன்னதுலயும் எனக்கு ஒன்னும் முழு நம்பிக்கை இல்ல.
ஆனா குகன் சொல்லி நான் ஆடாம இருக்க முடியுமா? ஸ்டார்ட் தி மியூசிக். மயிலு, அக்கா, யாருக்கு கஷாயம்? ஜீவா சாருக்குக்கா. நேத்து வெற்றியை பிடிக்க போனப்ப அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. உடம்பு வலியால அவருக்கு ஜுரமே வந்துருச்சு. அதான் கஷாயம் கொண்டு போறேன். என்னக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? ஆமா மயிலு, அந்த இன்ஸ்பெக்டர் பையனை அரெஸ்ட் பண்ண விஷயத்துல நான் எப்பவுமே உன் பக்கம் தான் நின்னு இருக்கேன். ஆனா அம்மா பயப்படுறதுலயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு இப்ப தோணுதுடி. அப்படின்னா அம்மா மாதிரி நீயும் இந்த வேலையை விட்டுருன்னு சொல்றியா? மொத்தமா வேலையை விட சொல்லல, இந்த கேஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்கலாம்ல. அது எப்படிக்கா முடியும்? எஸ்பி சார் இந்த கேஸ ஏன் பொறுப்புல தான் கொடுத்திருக்காரு. செயின் பறிக்கிற கும்பலையும் நான் தான் புடிச்சிருக்கேன். அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க யார்கிட்ட எல்லாம் செயின் அடிச்சிருக்காங்க, எங்கெல்லாம் அதை வித்திருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸுமே நான் தான் கலெக்ட் பண்ணணும். என்கொயரியில கிடைச்ச எல்லா ஆதாரத்தையும் சாட்சியையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட ஒப்படைக்கணும். கோர்ட்ல அவங்க குற்றத்தை நிரூபிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வரைக்கும் என்னோட பொறுப்பு தான்க்கா. நான் இந்த கேஸ விசாரிக்கிறது என் அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால நான் இதுல இருந்து விலகிக்கிறேன்னு எப்படிக்கா சொல்ல முடியும்? ஒரு பொறுப்பான வேலையில இருந்துகிட்டு அம்மா சொன்னாங்க அக்கா சொன்னாங்கன்னு என் கடமைய தட்டி கழிக்கிறது தப்பாயிடும்க்கா. அம்மா தான் அதை புரிஞ்சுக்கலனா நீயும் அதே மாதிரி பேசுறது கஷ்டமா இருக்குக்கா. எனக்கு புரியுது மயிலு, ஆனா அம்மா நிம்மதி இல்லாம தவிக்கிறத என்னால பார்க்க முடியலடி. நீ சாதிக்கிற சந்தோஷத்தெல்லாம் தாண்டி அவங்க மனசுல இதே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவோட உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அதனாலதான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். பர்சனல் காரணத்தினால நான் விலகிக்கிறேன்னு சொல்ல முடியாதா? முடியாதுக்கா. என்ன காரணம் சொன்னாலும் இந்த விஷயத்தால எனக்கு பிளாக் மார்க் தான் விழும். மயில எந்த பொறுப்பையும் ஒழுங்கா எடுத்து செய்ய மாட்டான்னு கெட்ட பேர் தான்க்கா எனக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு பதிலா நான் இந்த வேலையை செய்யாமலே இருக்கலாமேக்கா. நீ சொல்ற நியாயம் எல்லாம் சரிதான், ஆனா அம்மா நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அவங்க உன் நல்லதுக்காக தானே சொல்றாங்க. அத புரிஞ்சுக்க மயில. எனக்கு புரியாமலாம் இல்லக்கா, ஆனா அந்த பயத்துல அர்த்தமே இல்லையே. இன்னைக்கு இன்ஸ்பெக்டருக்காக பயப்படுறாங்க, நாளைக்கு நான் ஒரு பெரிய ரவுடிய அரெஸ்ட் பண்ணனா அவனை நினைச்சும் பயப்படுவாங்க. இப்படி ஒவ்வொரு கேஸுக்கும் பயந்துகிட்டே இருந்தா நான் எப்படிக்கா வேலை பாக்குறது? கேஸுக்காக ஓடுறத தாண்டி வீட்லயும் அதுக்காக போராட முடியாதுக்கா. இதுக்கெல்லாம் பேசாம நான் ரைஸ் மில் வேலைக்கே போயிருக்கலாம். எதுக்கும் ஒரு தடவை நீ அம்மா சொன்னதை யோசிச்சு பாரு. இல்லக்கா, நோயோட அறிகுறியை சரி பண்றதை விட நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான் நல்லது. அக்கா, அம்மாவுக்காக நீ என்கிட்ட பேசுறதை விட ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீ அவங்க கிட்ட போய் கேளு. இத்தனை வருஷமா அம்மா இப்படி என்கிட்ட நடந்துகிட்டதும் இல்ல, இப்படி பேசினதும் இல்ல.
எது நியாயமோ அத செய்யணும் தான் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் விஷயம் வந்தா மட்டும் அம்மா ரொம்ப மாறிடுறாங்கக்கா. நேர்மையை விட நிம்மதி சந்தோஷம் தான் முக்கியம்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவோட மாற்றத்துக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குக்கா. அம்மா அவர் விஷயத்துல மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிறதுக்கு பின்னால நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒண்ணு அவர் ஏதாவது சொல்லி அம்மாவை பயமுறுத்தி வச்சிருக்கணும், இல்லனா அவரோட பேரை கேட்டாலே பயப்படுற அளவுக்கு அம்மாவோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அத பத்தி அம்மா கிட்ட நான் பல தடவை கேட்டோம், அவங்க சரியாவே பதில் சொல்லல. உனக்கும் அவருக்கும் பகை வளர்ந்துட கூடாதுன்னு அதையே சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அம்மாவுக்கு அவர் மேல இருக்க பயம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு எனக்கு தோணுதுக்கா. நீ அம்மா கிட்ட இத பத்தி விசாரி, அவரை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னு கேளுக்கா. அவர் விஷயத்துல மட்டும் அம்மா ஏன் இப்படி பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போறாங்கன்னு கேளு. அத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுவோம். நிறுத்துங்க. வாட் ஆஃபன் ஐயோ, குகன் ஆஃப் பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ ஆஃப் பண்ணிடுறேன். என்ன சார் நடக்குதுங்க? உங்களுக்கு காய்ச்சலா இருக்குன்னு மனசு கேட்காம கஷாயம் காய்ச்சி எடுத்துட்டு வர நீங்க என்னடானா பகல்லையே குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனுஷனா சார் நீங்க? மயிலு இல்ல மயிலு, பேசாதீங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜுரம் வலின்னு என்கிட்ட சொன்னது எல்லாமே போய். என் பரிதாபத்தை சம்பாதிக்கதான் நீங்க வேணும்னே வேஷம் போட்டிருக்கீங்க. ரஜினி டிசம்பர் 27 முதல் திங்கள் முதல் சனி வரை இரவு 9:30க்கு உங்கள் ஜீ தமிழில். நான் நெருங்கி வரதுக்காக இப்படி ஒரு கேவலத்தை செய்வீங்க நான் எதிர்பார்க்கல சார். மேடம், அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க மேடம். சாருக்கு நிஜமாவே அவருக்கு உடம்பு சரியில்லைதான். போதும் சார். நான் மயில் டிராவல்ஸோட டிரைவர்னு நீங்க சொன்னப்பவே நீங்க ஹரிச்சந்திரனோட வாரிசுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க பேச்ச நான் நம்பவே மாட்டேன் சார். மயிலு என் பேச்ச நம்ப மாட்டியா மயிலு? காலையில நீ பார்த்த கண்டிஷன் நடிப்பும் இல்ல பொய்யும் இல்ல. ஜுரமும் வலியும் என்ன ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு மயிலு. நீ கொடுத்த வெந்நீர் ஒத்தடம் தான் என்ன இப்ப ஓரளவுக்கு தேத்தி இருக்கு மயிலு. டாக்டர் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டாலே ஜுரம் சரியாக 3 நாள் ஆகும். ஒரே ஒரு வேளை நான் உங்களுக்கு ஒத்தனை கொடுத்ததுல காய்ச்சல் பறந்துருச்சா? சரி சார், உங்க உடம்பு சரியாயிடுச்சுனே வெச்சுப்போம். அதுக்காக பகல்லையே தண்ணிய போட்டுட்டு தலைகால் புரியாம ஆடுவீங்களா? கீழ் வீட்ல எல்லாருமே லேடிஸா இருக்கும். மேல் வீட்ல உட்கார்ந்துகிட்டு இப்படி குடிச்சு கும்மால போடுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? என் அம்மா இத பாத்துருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு தண்ணி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வெளியில போய் அந்த கர்மத்தை செய்ய வேண்டியதானே. வீட்ல அதுவும் பட்ட பகல்ல ஏன் சார் இப்படி அசிங்க பண்றீங்க? மேடம் மேடம் மேடம், ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. சார் வந்து ஒரு சிப்பு கூட குடிக்கல மேடம், நான் மட்டும் தான் குடிச்சேன். ரெண்டு கிளாஸையும் நீங்க தான் குடிச்சீங்களா? சத்தியமா ஆமா மேடம். மேடம், சார் ஏன் குடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கலையா? அதனால குடிக்க மாட்டாரா?
மேடம், உங்க மேல அவருக்கு எவ்வளவு லவ் இருந்தா சார் இப்படி பேசுவாரு? ஆனா உங்களுக்கு தான் இவரோட அருமையும் புரியல, லவ்வும் புரியல. சார் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் உங்களுக்கு புருஷனா வர நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க தான் இந்த குடுப்பனைய குப்பையா நினைக்கிறீங்க. மேடம், உங்களோட நஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு லாபம் ஆயிடுச்சு. புரியல? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் எங்க சார் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு? காலம் முழுக்க காத்திருந்தாலும் இந்த காதல் கை கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சாருக்கு நானே சூப்பரா ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன்.